கவிஞர் சொல்கிறார், கடன் அன்பை வளர்க்கும் என்கிறார். நானும் தலைப்பை உற்று நோக்கி பார்த்தவுடன், அது எப்படிங்கய்யா கடன் அன்பை வளர்க்க போகுது அப்படின்னு பார்த்தேன். அழகா சொல்லியிருக்கிறார், கடன் அன்பை வளர்க்கும். யாரிடமும் கடன் வாங்கி பழகாதவர் கூசாமல் கை நீட்டுகிறான் அவளிடம். பார்க்கிங் என்றால் 4 ரூபாய், காஃபி என்றால் 10 ரூபாய், கை செலவுக்கு 100 ரூபாய் தவிர அடிக்கடி பல நல்ல புத்தகங்கள் 500 ரூபாய் என நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவன் கடன் வாங்கி பழகினான். அவள் கடல் கொளுத்து பழகினாள். அவளிடம் பணம் வாங்குவது என்பது வெறும் தேவைக்காக மட்டுமல்ல, மாறாக அவளின் நெடுநாள் மௌனத்தை உடைக்க அவளிடம் பணம் கேட்பது போல மீண்டும் முதலிலிருந்து தொடங்குகிறான். அவளின் உச்சபட்ச கோபத்தை சரி செய்ய அவளிடம் பணம் கேட்பது போல மீண்டும் முகம் மலர செய்கிறான். அவளுடனான எல்லை மீறிய சண்டைகளை சமாதானப்படுத்த அவளிடம் பணம் கேட்பது போல் மீண்டும் அன்பை புதுப்பிக்கிறான். இப்படி அவளிடம் அவன் கடன்காரனாவதற்கு காரணங்கள் 1000. உண்மையில் இங்கு கடன் என்பது காசல்ல, அதில் கண்களுக்கு தெரியாத 1000 அன்பிருக்கு. இன்று அவன் அனுப்பிய குறுஞ்செய்தி ப்ளூடிக் அடிக்கும் முன்பே முந்திக் கொண்டு வந்த 300 ரூபாயில் அவளது 300 அன்பிருக்கு. கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். அவர்களிடம் அன்பு கடனிலிருந்து முளைத்தது. இறுதியாக ஒவ்வொரு முறையும் அவள் தந்த கடனை அவன் திரும்ப தரும்பொழுது அன்பு 2 மடங்காக உயர்கிறது. அவன் அடுத்த கடனை பற்றி யோசிக்கும் முன்பே அவள் கை நிறைய பணத்தை எண்ணி வைத்து காத்திருக்கிறாள் அப்படின்னு கவிஞர் பதிவு செய்திருக்கிறார்.